வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் ஆர்ஜே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம ஆர்ஜே இன்ஃபோபாக்ஸ் சேனலில் பார்க்க போகிற தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்ஷய திருதியை வரப்போகுது. ஸோ அக்ஷய திருதியைக்கு என்னென்ன சலுகைகள் தராங்க அப்படின்ட்டு போத்தி ஸ்வர்ண மஹாலில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னென்ன ஆஃபர்ஸ் நமக்கு வந்து இந்த அக்ஷய திருதியைக்கு இருக்குது, என்னென்ன தேதியில் இருக்குது, அண்ட் அக்ஷய திருதியை என்றைக்கு வருது, இது எல்லாமே டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நிச்சயமாக இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அக்ஷய திருதியை அன்னைக்கு தங்கம் வாங்குறப்ப பார்த்தீங்கன்னா வீட்டில் நிறைய தங்கமும் பணமும் சேரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்டு நான் வந்து ஒவ்வொரு அக்ஷய திருதியைக்கும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு மில்லிகிராம்லையாவது கோல்டு காயினாவது நான் வாங்கிடுவேன். அண்ட் அது எனக்கு நல்ல பாசிட்டிவான ரிசல்ட்ஸை வந்து கொடுத்துருக்கு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி நம்பிக்கை இல்லைன்றவங்க கூட நீங்கள் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படிங்கிறப்ப இந்த மாதிரி ஆஃபர்ஸை யூஸ் பண்ணோன்னா நமக்கு அதிகமான பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் தங்கம் வாங்கிக்கலாம். ஸோ டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம் என்னென்ன ஆஃபர்ஸ் போத்தி ஸ்வர்ண மஹாலில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அது இல்லாமல் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா மணி ரிலேட்டடான நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். அதாவது நிறைய மணி சேவிங் சேலஞ்சஸ், பிளான்ஸ், டிப்ஸ் அண்ட் அது மட்டும் இல்லாமல் கோல்டு சேவிங் வீடியோஸ், கோல்டு சிட்டு ஸ்கீம்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ், கோல்டு லோன் நம்ம பேங்க்கில் வாங்குறப்ப அதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் என்ன, கால்குலேஷன்ஸ் என்ன, அண்ட் சேவ் பண்ணுற பணத்தை சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட்டில் போடுறதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ், அதாவது போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற எல்லா சிறுசேமிப்பு திட்டங்கள் பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ், லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் போட்டுட்ருக்கோம். அண்டு போஸ்ட் ஆஃபீஸ் மட்டும் இல்லாமல் பேங்க்ஸில் இருக்கிற ஃபிக்ஸட் டெபாசிட், ரெக்கரிங் டெபாசிட் அண்ட் ஸ்பெஷல் எஃப்டிஸ்க்கான லேட்டஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் அண்ட் கால்குலேஷன்ஸ் வந்து நம்ம அப்லோட் பண்ணிட்டு வரோம். அண்ட் இது இல்லாமல் நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா நிறைய மணி ரிலேட்டட் வீடியோஸ் இருக்குது. இது எல்லாமும் தேவைன்னு நினைக்கிறவங்க சேனல் வீடியோஸை செக் பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. யூஸ்ஃபுல்லாக இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணியும் சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்து நான் போடுற வீடியோஸ் பார்க்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கிட்டிங்கன்னா இனிமேல் நான் போடுற வீடியோஸ் கூட உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் இன்னும் அதிக வீடியோஸ் போட எனக்கும் மோட்டிவேஷனலாக இருக்கும். ஸோ மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த அக்ஷய திருதியை 2025க்கு என்னென்ன ஆஃபர்ஸ் தான் பார்க்க போகிறோம். குறிப்பாக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது போத்தி ஸ்வர்ண மஹாலில் கொடுக்குற அக்ஷய திருதியை ஆஃபர்ஸ். அண்டு அக்ஷய திருதியை வருது அப்படின்னாலே எல்லா நகை கடைகளையும் நமக்கு வந்து ஆஃபர்ஸ் கொடுப்பாங்க. மற்ற கடைகளில் இன்னும் ஆஃபர்ஸ் வந்து எதுவும் அனௌன்ஸ் பண்ணலை. நம்ம சொல்ல அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து பார்த்திங்கன்னா மற்ற கடைகளோட ஆஃபர்ஸும் போடுறோம். இன்றைக்கி நம்ம போத்தி ஸ்வர்ண மஹாலோட அக்ஷய திருதியை ஆஃபர்ஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அக்ஷய திருதியை என்றைக்கு வருது அப்படின்றத பார்ப்போம். இந்த 2025 அக்ஷய திருதியை பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏப்ரல் மாதம் வருது, 30ஆம் தேதி புதன்கிழமை. ஸோ அன்றைக்கி தான் வந்து அக்ஷய திருதியை வருது. தங்கம் வாங்குறவங்க அன்றைக்கி வாங்குங்க. முடிஞ்ச அளவுக்கு மில்லிகிராம்லையாவது கோல்டு காயினாவது நீங்கள் வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் வந்து அடுத்தடுத்து கிடைக்கும். மேலும் நிறைய தங்கம் சேர்கிறதுக்கான வாய்ப்பாக இருக்கும். அண்ட் தங்கம் வாங்க முடியல அப்படின்றவங்க வெள்ளியாவது வாங்க ட்ரை பண்ணுங்கள். இப்போது நம்ம போத்தி ஸ்வர்ண மஹாலில் இருக்கிற ஆஃபர்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ப்ரீ புக்கிங் ஆஃபர்ஸ் என்ன அப்படின்றது பார்த்துடலாம். ப்ரீ புக்கிங் ஆஃபர்ஸ் வந்து நமக்கு என்றைக்கு வரைக்கும் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 29 ஏப்ரல் 2025 வரைக்கும் இந்த ப்ரீ புக்கிங் ஆஃபரை நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். இதில் என்னென்ன ஆஃபர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். அதாவது கோல்டு ஜுவல்லரி நம்ம வாங்குகிறோம் அப்படின்றப்ப பார்த்தீங்கன்னா தங்க நகைகள் வாங்குறீங்க அப்படின்னா இப்போவே நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு சவரனுக்கு 5000 ரூபா கொடுத்து நீங்கள் புக் பண்ணிக்கலாம். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் புக் பண்ணுற அன்னைக்கு கோல்டோட ரேட் என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு அன்னைக்கான கோல்டு ரேட்க்கு புக் பண்ணிப்பாங்க. அண்ட் அக்ஷய திருதியை அன்னைக்கு நீங்கள் நகை வாங்குறப்ப அன்னைக்கான கோல்டு ரேட் இன்கேஸ் கம்மியாக இருக்குது இன்னைக்கு நீங்கள் புக் பண்ணுற டேட்டை விட அப்படின்னா நம்ம அந்த ரேட்டுக்கு நகை எடுத்துக்கலாம். ஸோ நம்ம புக் பண்ணுற டேட்டு அண்ட் அக்ஷய திருதி இது ரெண்டுத்தில் என்னைக்கு தங்கத்தோட விலை குறைவாக இருக்கோ அந்த ரேட்டை வந்து நம்ம எடுத்துக்க முடியும். ஸோ இதுதான் வந்து இந்த ப்ரீ புக்கிங் ஆஃபரில் நமக்கு இருக்கிற அட்வான்டேஜ். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா காயின்ஸ்க்கு கிடையாது, நகைக்கு மட்டும்தான் இந்த ப்ரீ புக்கிங் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு சவரன் அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா நீங்கள் 5000 ரூபா ப்ரீ புக்கிங்க்கு வந்து கொடுக்கணும். இதே 2 சவரன் நீங்கள் எடுக்க போகிறீங்க அப்படின்னா 10,000 ரூபா வந்து நீங்கள் ப்ரீ புக் பண்ணி அமௌண்ட் வந்து பே பண்ணணும். 3 சவரன்னா 15,000 ரூபா. இந்த மாதிரி ஒவ்வொரு சவரனுக்கும் வந்து பார்த்திங்கன்னா 5000 ரூபா வந்து நம்ம ப்ரீ புக்கிங்க்கு வந்து அமௌண்ட் வந்து பே பண்ணணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் நகையாக எடுக்கிறீங்க அப்படின்றப்ப அக்ஷய திருதியைக்கு வந்து கூட்டமாக இருக்கும். பொதுவாக நகை கடைகளில் வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி நிறைய கூட்டம் இருக்கும். ஸோ நம்மளால் சரியாக டிசைன்ஸ் வந்து பார்க்க முடியாது, கலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து ஃபுல்லாக பார்க்க முடியாதுன்றவங்க இப்போது இந்த டைமை நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் போயிட்டு நகையெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு எது நகை வந்து பிடிச்சிருக்கு அப்படின்றத நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கான டைமாகவும் இருக்கும். ப்ளஸ் அது என்ன சவரன் என்னன்றதை பொறுத்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அமௌண்ட்டையும் வந்து
பே பண்ணி புக் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு பொறுமையாக டிசைன்ஸ் பார்த்துட்டு அண்டு ரேட்டும் வந்து இன்றைக்கி கம்மியாக இருக்குன்னா இன்றைக்கி ரேட்டுக்கும் நம்ம வந்து புக் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஆஃபர் வந்து நகைகளுக்கு மட்டும், தங்க நகைகளுக்கு. அண்டு ஒவ்வொரு சவரனுக்கும் 5000 ரூபாய் வந்து நம்ம ப்ரீ புக்கிங் அமௌண்ட்டாக வந்து பே பண்ணணும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஓல்டு கோல்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்றப்ப, அதாவது பழைய தங்கத்தை நீங்கள் மாற்றி புது தங்கம் வாங்குறீங்க அப்படின்றப்ப பார்த்திங்கன்னா, பழைய நகைகளுக்கு நமக்கு ஒரு கிராமுக்கு 125 ரூபாய் வந்து எக்ஸ்ட்ராவாக தராங்க. ஸோ அன்றைக்கி நீங்கள் மாற்றுற அன்றைக்கான கோல்டு ரேட் என்னவோ அதிலேருந்து 125 ரூபாய் எக்ஸ்ட்ராவாக கிடைக்கும் ஒரு கிராமுக்கு. இது வந்து ஓல்டு கோல்டுக்கான எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் வந்து கொடுக்குறாங்க. அடுத்தது கோல்டில் இப்போ என்ன ஆஃபர்ஸ் வந்து அக்ஷய திருதியை கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அக்ஷய திருதியை அன்றைக்கி வாங்குறப்ப ஒரு சவரனுக்கு உங்களுக்கு 1000 ரூபாய் வந்து லெஸ் பண்ணி கொடுக்குறாங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அக்ஷய திருதியைக்கு அன்னைக்கான ஆஃபர்ஸ். ஸோ ஒரு சவரன் வாங்குறீங்க அப்படின்னா 1000 ரூபாய் லெஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 62,000 ரூபாய் 63,000 ரூபாய் இருக்குது அப்படின்றப்ப அதுலேருந்து 1000 ரூபாய் வந்து லெஸ் பண்ணி கொடுப்பாங்க. இதே டைமண்ட் வாங்குறீங்க அப்படின்றப்ப பார்த்திங்கன்னா ஒரு கேரட்டுக்கு 10,000 ரூபாய் வந்து டிஸ்கவுண்ட் பண்ணுறாங்க. இது டைமண்ட்கானது. அடுத்தது பிளாட்டினம் வாங்குறீங்க அப்படின்னா பிளாட்டினம்க்கான மேக்கிங் சார்ஜஸ் இருக்கு இல்லையா, அதில் வந்து 20% வந்து தள்ளுபடி பண்ணுறாங்க மேக்கிங் சார்ஜஸில். இது வந்து பிளாட்டினம்க்கான ஆஃபர்ஸ். அடுத்தது சில்வர் ஜுவல்லரி. இப்போ நமக்கு சில்வர் ஜுவல்லரி வந்து பார்த்திங்கன்னா எம்ஆர்பி ரேட்டில் விற்பாங்க. நமக்கு கம்மல், மோதிரம் அந்த மாதிரிலாம் இருக்குது இல்லையா. ஸோ அதெல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா எம்ஆர்பி ரேட்லேருந்து 10% வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ எம்ஆர்பி ரேட்டில் விற்கிற சில்வர் ஜுவல்லரிக்கு அதுலேருந்து 10% வந்து டிஸ்கவுண்ட்டு. அது மட்டும் இல்லாமல் பிளெயின் சில்வர் ஜுவல்லரி நம்ம நார்மலாக வாங்குவோம் இல்லையா, பூஜை பொருட்கள், விளக்கு, கொலுசு, இந்த மாதிரி வெள்ளி பொருட்களுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மேக்கிங் சார்ஜஸே கிடையாது. ஸோ 0% மேக்கிங் சார்ஜஸ் வந்து கொடுக்குறாங்க. இது வந்து மற்ற வெள்ளி பொருட்களுக்கு. ஸோ இந்த ஆஃபர்ஸுமே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். அடுத்தது மெயினாக வந்து பார்த்திங்க அப்படின்னா கோல்டு காயினுக்கான ஆஃபர். நம்ம மேக்ஸிமம் வந்து அக்ஷய திருதியை ஆஃபர் யூஸ் பண்ணி பார்த்திங்கன்னா கோல்டு காயின் வாங்குவோம். ஏன்னா நமக்கு நிறைய கடைகளில் கோல்டு காயினுக்கான ஆஃபர்ஸ் வந்து போடுவாங்க. அதே மாதிரி போத்தீஸ் ஸ்வர்ண மஹால்லையும் பார்த்திங்கன்னா கோல்டு காயினுக்கு ஆஃபர் வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா நோ வேஸ்டேஜ். ஸோ நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா போத்தீஸ் ஸ்வர்ண மஹாலில் 8 கிராம் வரைக்கும் 2% வேஸ்டேஜ் இருக்கும். அண்ட் அதுக்கு மேலே போகிறப்போ 3% கூட வேஸ்டேஜ் இருக்கும். பட் நீங்கள் அக்ஷய திருதியைக்கு வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வேஸ்டேஜ் இல்லாமல் நகை வந்து காயின் வந்து வாங்கிக்க முடியும். அண்ட் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம யூஸ்வலாக வந்து காயின் வாங்குகிறோம் அப்படின்றப்போ ஒரு காயினை 2% தானே அப்படின்னு யோசிப்போம். ஒரு கிராமுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 160லேருந்து 170 ரூபாய் நமக்கு வந்து டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கும் வேஸ்டேஜ் இல்லை அப்படின்னா. இது நீங்கள் 1 கிராம் வாங்குறப்ப, இதே நீங்கள் கொஞ்சம் அதிகமாக வாங்குறீங்க, 1 சவரனில் காயின் வாங்குறீங்க, 2 சவரனில் காயின் வாங்குறீங்க அப்படின்றப்ப நமக்கு 1000 கணக்கில் வந்து டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கும். ஸோ தேவைப்படுறவங்க நிச்சயமாக இந்த ஆஃபரை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த கோல்டு காயின் ஆஃபர் அண்டு கோல்டு சவரனுக்கு 1000 ரூபாய் தள்ளுபடி, இந்த ஆஃபர்ஸ்லாம் வந்து நமக்கு எப்போ அவைலபிளாக இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா இந்த ரெண்டுமே வந்து நமக்கு 2 நாளைக்கு தான் அவைலபிளாக இருக்குது இந்த ஆஃபர்ஸு. ஸோ அந்த 2 நாள் என்றைக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா 30 ஏப்ரல் அண்டு 1 மே 2025. இந்த 2 நாள் தான் நமக்கு ஆஃபர்ஸ் வந்துருக்கு. ஸோ அக்ஷய திருதியை ஆஃபர் வந்து இந்த கோல்டு காயினுக்கும் கோல்டு ஜுவல்லரி நீங்கள் எடுக்கிறப்போ ஒரு சவரனுக்கு 1000 ரூபாய் லெஸ் பண்ணி கொடுக்குறது, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 நாள் தான் நமக்கு அவைலபிளாக இருக்குது. தேவைப்படுறவங்க நிச்சயமாக இதை யூஸ் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் ப்ரீ புக் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த ஆஃபரை யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்ம நகையாக மட்டும்தான் எடுக்க முடியும். கோல்டு காயினுக்கு இந்த ப்ரீ புக்கிங் ஆஃபர் கிடையாது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் அட்வான்ஸ் புக்கிங் பண்ணாலும் அதுக்கான பெனிஃபிட்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா போத்தீஸ் ஸ்வர்ண மஹாலில் இருக்க அக்ஷய திருதியை ஆஃபர்ஸ். இன்றைக்கி நான் சொன்னது நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தேவைப்பட்டால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ஜே. நன்றி, வணக்கம்.